முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வருகின்ற ஜனவரி 20 முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களே, மன வலிமையும் செயல்திறனும் கொண்ட உங்களுக்கு வருகின்ற ஜனவரி 20 மிகவும் நன்மையானதாக நடக்க இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் நிலையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை உண்டாக்க இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்க போகிறார். செல்வாக்கும் அந்தஸ்தும் தற்பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் உயர இருக்கிறது. புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் தற்பொழுது வெற்றியாக முடிய இருக்கிறது. பெரிய மனிதர் ஆதரவு, ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆலய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக உங்களது குலதெய்வத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள். தற்பொழுது அந்த வேண்டுதலானது நிறைவேற இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத அனைத்து நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும். உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தற்பொழுது ஜனவரி 20 அதிகரித்து காணப்படும். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. உடல்நிலையில் இருந்த தேவையில்லாத அனைத்து பாதிப்புகளும் விலகி நீங்கள் ஆரோக்கியமாக நடமாட தொடங்குவீர்கள். நீண்ட நாட்களாக படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கும் உங்களது உடல்நிலை தற்பொழுது அது எல்லாம் சீராகி நீங்கள் நலமாக வாழ இருக்கிறீர்கள். வியாபாரத்திலும் தொழிலிலும் ஏற்பட்ட அனைத்து எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதத்திலிருந்து விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வழக்கானது தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஒன்று உண்டாக இருக்கிறது. அதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ இருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் தற்பொழுது ஏற்பட இருக்கிறது. மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது சாதகமாக அமைய இருக்கிறது. அதே நேரத்தில் மறுபக்கம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சலும் வேலை வந்து அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவற்றின் வழியாக உங்களுக்கு லாபம் மட்டும்தான் அதிக அளவில் காத்து கொண்டு இருக்கிறது. ஜனவரி 19 புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணமானது தற்பொழுது உங்களது கைக்கு வந்து சேர இருக்கிறது. புதிய ஒப்பந்தம் அனைத்துமே தற்பொழுது கிடைக்க இருக்கிறது. கலைஞர்களுடைய நிலையானது சற்று உயர்ந்து காணப்படும். விவசாயத்தில் இருந்த தேவையில்லாத நெருக்கடிகள், மிதுனராசி அன்பர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது. மாணவர்களுக்கு தானாகவே படிப்பில் அதிக அக்கறையானது அதிகரித்து காணப்படும். அடுத்தபடியாக மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, கால நேரம் அறிந்து செயல்பட்டு வாழ்வில் வெற்றியை மட்டுமே அடைந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி 20 யோகம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகம் மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய நட்சத்திர நாதனான ஜீவஸ்தானத்தில் தற்பொழுது சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபமானது அடைய இருக்கிறீர்கள். உங்களிடம் பணிபுரிபவர்களின் மனநிலையை அறிந்து அதற்கேற்ற நீங்கள் செயல்பட்டு அங்கு வெற்றியை காண்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் அனைத்துமே உங்கள் கையில் சேர இருக்கிறது. ஜனவரி 28 வரை சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிக அளவில் அதிகரித்து காணப்படும். பொன் பொருள் சேரும், அதிக அளவில் சேரும். நீங்கள் நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டீங்க மிதுனராசி அன்பர்களே, அவ்வளவு உங்களுக்கு சேர இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் அனைத்துமே உங்கள் கையில் சேர இருக்கிறது. ஜனவரி 19 முதல் புதன் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே நீங்கள் வங்கியில் கேட்டு இருந்த பணம் தற்பொழுது உங்கள் கைக்கு சேர இருக்கிறது. புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருப்பீர்கள். தற்பொழுது அந்த முயற்சியும் வெற்றியாக முடிய இருக்கிறது. உங்களுடைய உறவினர் ஆதரவானது தற்பொழுது அதிகரித்து காணப்படும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு நீண்ட அளவில் உயர்ந்து இருக்கும்.
சனி பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு அனைத்துமே கிடைக்க இருக்கிறது. அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இடமாற்றமும் பதவி உயர்வும் தற்பொழுது கிடைக்க போகிறது. சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு தற்பொழுது அமைய உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களது குடும்பத்திற்கு தேவையில்லாத பல நெருக்கடிகள் அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகி நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பாதிப்பு தோன்றி மறையும். அப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதுவுமே வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்ததே தெரியாமல் ஓடிவிடும். உங்களுடைய செல்வாக்கு ஆனது இந்த மாதத்தில் சற்று உயர்ந்து காணப்படும். புதிய சொத்து வாங்கும் நிலைமை கூட உருவாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் நினைத்ததை சாதித்திடும் மாதமாக இந்த மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. சிறிய வியாபாரிகளுக்கு லாபமானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாட்களாகவே நீங்கள் பல கனவுகளை மனதில் வைத்துக் கொண்டு இருப்பீர்கள். தற்பொழுது அந்த கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. குழந்தைகள் பற்றிய பயமானது நீண்ட நாட்களாகவே தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்ய போகிறார்கள், ஏது செய்ய போகிறார்கள் என்று பலவிதமான சிந்தனைகளில் நீங்கள் கவலையில் இருந்திருப்பீர்கள். தற்பொழுது அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அனைத்து பயங்களும் நீங்க இருக்கிறது. அவர்களின் பெருமை அடையக்கூடிய நிலைமையும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிக அளவில் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது சாதகமாக வர இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு முன் பல முறை யோசித்து சரியாக இருக்குமா என்று பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செய்து விடாதீர்கள் மிதுனராசி அன்பர்களே. அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மிதுன ராசியில் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை, நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு ஜனவரி 20 மிக பெரிய அளவில் முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் பிப்ரவரி 11 வரை வக்ரமாக சஞ்சரிப்பதால் செலவு கட்டுப்படும். தேவையில்லாத செலவு எல்லாமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பணத்தை சேமிக்கக்கூடிய நிலைமையானது உண்டாக இருக்கிறது. நினைத்த வேலைகளை உங்களால் ஈஸியாக எளிதில் நடத்தி கொள்ள முடியும். கையில் எடுக்கும் எந்த ஒரு வேலைகளிலும் நிதானம் தேவை. முக்கியமாக நிதானத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, அது மிதுன ராசியில் மிகவும் கவனமாக பொறுமையாக கையாளுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதன் ஜனவரி 19 தொடங்கி பிப்ரவரி 4 வரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே பொறுமையாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பணவரவு தற்பொழுது உங்கள் கையில் சேர இருக்கிறது. புதிய ஒப்பந்தம் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. கேட்ட இடத்திலிருந்து தற்பொழுது உங்களது கைக்கு பணமானது வர இருக்கிறது. அரசு வழி முயற்சிகளில் சற்று நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அஷ்டம சூரியன் அலைக்கழிப்பை உண்டாக்குவார். தேவையில்லாத இடத்திற்கு செல்வது, தேவையில்லாத இடத்திற்கு சென்று செலவாகுவது என சின்னது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பாக்கிய சனியால் நீங்கள் நினைத்ததை இந்த மாதத்தில் சாதித்துக் கொள்வீர்கள். சுக்கிரனும் ஜனவரி 28 வரை சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வரவு அனைத்துமே உங்கள் கைக்கு சேர இருக்கிறது. பொன் பொருள் அனைத்தும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சேர இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையானது உண்டாகும். உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருத்தியாக இருக்கும். அதாவது மன நிறைவுடன் இருப்பீர்கள். தேவையான அளவுக்கு லாபம் கையில் சேரும். கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. நீங்கள் இருவரும் சேர்ந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து தற்பொழுது சேர இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும். விவசாயிகள் விலை
விளைச்சலில் மிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற லாபமானது இந்த மாதத்தில் அமைய இருக்கிறது. இதனால் தற்பொழுது ஜனவரி 20 முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் சரி, கவனமுடன் செயல்பட்டால் போதும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நன்மையான மாதமாக இருக்கிறது. யோகம் ஒன்று அடிக்கப் போகிறது. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.